எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் ராகி புட்டு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ராகி நான் 1 கப் எடுத்திருக்கேங்க. அதாவது மெஷர் பண்ணி இந்த கப்பில் 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதாவது எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்திருக்கேன். அப்புறம் தண்ணி தேவையான அளவு, அதாவது இந்த ராகியை தண்ணி போட்டு லேசான சூடு பண்ண தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் சர்க்கரைங்க, அவ்வளோதான். இப்போ ராகி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம ஸ்பூன் கணக்கில் நான் எடுத்து தண்ணியை விட போகிறேங்க. ஏன்னா மொத்தமாக விடக்கூடாது, கொஞ்சம் ஒரு மாதிரி அது பொல பொலன்னு இருக்கணும். அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும். அதாவது ரொம்ப கொல கொலன்னு ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா வராது. இது அதாவது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நிறையவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான பதம். எனக்கு இந்த கப்பில் நான் எடுத்ததுக்கு எனக்கு 5 ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டது. மொத்தமாக போட்டால் தொப்புன்னு தண்ணி எல்லாம் விழுந்துடும். அதாவது இது எப்படின்னா கரெக்டான இது பிடிச்சா இப்படி உருண்டை மாதிரி பிடிக்க வரணும், உதுத்தோன்னா பொல பொலன்னு இப்படி உதுக்க வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ லேசாக இந்த பவுலில் நம்ம இது தடவிக்கலாம், நெய் தடவிக்கலாங்க. இந்த மாதிரி பவுலில் சும்மா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்றலாம். ஒவ்வொரு லேயர், ஒரு லேயர் இதுன்னா ராகி மாவுனா ஒரு லேயர் கோகோனட் போடலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை. அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குக்கரில் வச்சு அதை வெயிட்டு போடாமல் ஆவியில் இட்லிலாம் வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துடலாம். இந்த குழா புட்டுங்கிறது இந்த குழா கிடைக்கும், குழாயில் போட்டு ஆவியில் வேக வைக்கிறது, ஸ்டீம் பண்ணுறது. பட் அது இல்லாதவங்க இந்த மாதிரி பவுலில் கூட பண்ணலாம். அதான் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. வைக்கலாங்க. குக்கரில் இப்போ வேக வச்சாச்சுங்க. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகணும். விசில் போடாமல் வேக வைக்கணுங்க. வெயிட் பண்ணலாம். இது வெந்துருச்சுங்கிறதுக்கு அடையாளம் கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா ஒட்டாதுங்க. பாருங்கள், கொஞ்சம் ஆறணும்னு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சம் மாவு பொல பொலன்றதுனால தான் இந்த மாதிரி இருக்குது. அது நீங்கள் எப்படியும் உதிர்த்து விட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது வாழைப்பழத்தோடு சாப்பிட்லாம். அப்புறம் சர்க்கரையை தூவி விட்டு சாப்பிட்லாம். அப்புறம் கிரேவி ஸ்பைசஸ் கடலைக்கறி போட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது ஸ்டீம்டு ஃபுட்டுங்கிறனால சுகர் பேஷண்ட்லாம் கூட ரொம்ப நல்லது. இது ராகி குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. Please to like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.